ശ്ലോകം 21. നിഗ്നൻ മൃഗാൻ രുരൂൻ കമ്പൂൻ സൂകരാൻ ഗവയാൻ ശശാൻ മഹിഷാൻ ശരബാൻ ഗഡ്ഗാൻ ചിക്രീഡ നൃപതിർവനേ. നിഗ്നൻ മൃഗാൻ രുരൂൻ കമ്പൂൻ സൂകരാൻ ഗവയാൻ ശശാൻ മഹിഷാൻ ശരബാൻ ഗഡ്ഗാൻ ചിക്രീഡ നൃപതിഹി വനേ. മാനുകൾ, കുതിരകൾ, അതേമാതിരി കരിമാനുകൾ, ആനകൾ, പന്നികൾ, കാട്ടിലിരിக்கிற மாடுகள், முயலுகள், எருமகள், அதே மாதிரி 8 அடி ஹைட் இருக்கிற மானுகள், வால்புலிகள் இதெல்லாம் கொன்னுண்டு அந்த ராஜா அந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணினார். ஸ்லோகம் 22. क्रीडमाने नृपे तत्र वने घोरेदि दारुणे उदतिष्ठन् निकुञ्जातो सिंह परमकोपना. क्रीडमाने नृपे तत्र वने घोरे अधिदारुणे उदतिष्ठन् निकुञ्जात् तु सिंहः பரமகோபனஹ. ராஜா இப்படி மிருகயா வினோதத்துல தன்னை முழுகடிச்சுட்டு இருந்தோன்னு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வள்ளி குடிலிருந்து ரொம்ப கோபத்தோடு கூடிய ஒரு சிங்கம் வெளியில குதிச்சுது. ശ്ലോകം 23. രാജ്ഞാ ശിലീമുഖേനാദൗ വിദ്ദക്രോധവശങ്കത ദൃഷ്ട്വാഗ്രേ നൃപതിം സിംഹോ നനാദമേഘനിസ്വന. രാജ്ഞാ ശിലീമുഖേനാദൗ ശിലീമുഖേന ആദൗ വിദ്ദഃ ക്രോധവംശഗതഃ ദൃഷ്ട്വാ അഗ്രേ നൃപതിം സിംഹഃ നനാദ മേഘനിസ്വന. ராஜா அனுப்பின அம்பு அந்த சிங்கத்தோடு மேல தரைச்சு சரீரம் முறிஞ்சு கோபம் வந்துட்டு சிங்கம் ராஜாவுக்கு முன்னால வந்து இடிநாதம் மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு ராஜாவை பார்த்துட்டு. ஸ்லோகம் 24. கிருத்வா சோர்த்வம் சலாங்கூலம் பிரசாரித பிருஹத்சட ஹந்தும் நிருபதிமாகாஷாதுத்பபாதாதிகோபனா. கிருத்வாஜ ஊர்த்வம்ச லாங்கூலம் பிரசாரித பிருஹத்சடஹ ஹந்தும் நிருபதிம் ஆகாஷாது உத்பபாத அதிகோபனஹ. அந்த சிங்கம் வால பொக்கி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அதனோடு முகத்துல தாடியில இருக்கிற அந்த பெரிய குஞ்சிரோமங்களை விடர்த்திட்டு சடகுடஞ்சு நின்னுது. ராஜாவை கொல்லறதுக்கு வேண்டிட்டு ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு மேல அப்படி குதிச்சு சாடிட்டு. ஸ்லோகம் 25. நிருபதிஸ்தரசா வீட்சிய ததாராசிம் கரே ததா வாமே சர்ம சமாதாய ஸ்தித சிம்ஹ இவாபரா. நிருபதிஹி தரசா வீட்சிய ததாராசிம் கரே ததா ததார அசிம் கரே ததா வாமே சர்ம சமாதாய ஸ்திதஹ சிம்ஹ இவாபரா இவ அபரஹா. அதை பார்த்த உடனே ராஜா வாளை கையில் எடுத்தார். இடது கையால அந்த வாளை போட்டு வச்சிருந்த அந்த கவரையும் வச்சுட்டு இன்னொரு சிங்கத்தை மாதிரி பராக்கிரமசாலியாயிட்டு ராஜா அப்படி நின்னார். ஸ்லோகம் 26. சேவகாஸ்தஸ்ய யே சர்வே தேபி பாணான் ப்ருதக் ப்ருதக் அமுஞ்சன் குபிதா காமம் சிம்ஹோபரி ருஷான்விதா. சேவகாஹ தஸ்ய யே சர்வே தே அபிபாணான் ப்ருதக் ப்ருதக் அமுஞ்சன் குபிதாஹ காமம் சிம்ஹோபரி ருஷான்விதாக. அந்த ராஜாவோட சேவகர்கள் எல்லாம் கோபத்தோடு கூடி சிங்கத்தோடு நேர தனித்தனியா பானங்களை அனுப்பினா. ஸ்லோகம் 27. ஹாஹாகாரோ மகானாசீத சம்பிரஹாரஸ்ச தாருண உத்பபாத தத சிம்ஹோ நிருபஸ்யோபரி தாருண. ஹாஹாகாரோ மகான் ஆசீத் சம்பிரஹாரஹ ச தாருணஹ உத்பபாத ததஹ சிம்ஹஹ நிருபஸ்ய உபரி தாருணஹ. 4 பக்கத்திலிருந்தும் ஹா ஹா அப்படிங்கிற சத்தம் உயர்ந்து வந்தது. சேவகர்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு பானங்களை வர்ஷிச்சா
இருந்துட்டு கூட அதிபயங்கரனாயிருக்கிற அந்த சிங்கம் ராஜாவோடு மேல சாடி குதிச்சுது. ஸ்லோகம் 28. தம் பதந்தம் சமாலோக்ய கட்கேனாப்யஹனன் நிருப சோபி க்ரூரைர்நாகாக்ரைஷ்ச தத்ராகத்ய விதாரித. தம் பதந்தம் சமாலோக்ய கட்கேன அபி அஹனன் நிருபः சஹ அபி க்ரூரைः நாகாக்ரைः ச நக அக்ரைः ச தத்ர ஆகத்ய விதாரிதः. சாடி விழுந்த அந்த சிங்கத்தை கையில இருந்த வாளால ராஜா ஓங்கி வெட்டினார். அந்த சிங்கம் தன்னோட கையில காலெல்லாம் இருக்கிற கூர்த்த நகங்களால ராஜாவை அப்படியே மாந்தி பறிச்சுது. ஸ்லோகம் 29. ச நகைராஹதோ ராஜா பபாத ஜமமாரவை சுக்ருஷு சைனிகாஸ்தேது நிர்ஜக்னுர்விஷிகைஸ்ததா. சஹ நகைஹி ஆஹதஹ ராஜா பபாத ச மமார வை சுக்ருஷுஹு சைனிகாஹ தே து நிர்ஜக்னுஹு விஷிகைஹி ததா. சிங்கத்தோடு அந்த நகத்தால இருக்கிற அந்த ஒரு அட்டாக்கு, அதனாலேயே ராஜா கீழே விழுந்து இறந்து போனார். அந்த சைனிகர்கள் எல்லாம் சத்தம் போட்டு அழுதுண்டு நிறைய நிறைய சரங்களை சிங்கத்து மேல வர்ஷிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 30. மிருத சிம்ஹோபி தத்ரைவ பூபதிஷ்ச ததா மிருதா சைனிகைர் மந்திரி முக்கியாச்ச தத்ராகத்ய நிவேதிதா. மிருதஹா சிம்ஹஹா அவி தத்ர ஏவ பூபதிஹி ச ததா மிருதஹ சைனிகைஹி மந்திரி முக்கியாஹ ச தத்ர ஆகத்ய நிவேதிதாக. அம்பு கொண்டு சிங்கமும் அங்க விழுந்து செத்து போச்சு. பூபதியும் அப்படி இறந்து போனார். சைனிகர்கள் போய் இந்த துக்க வார்த்தைய மந்திரி பிரமுகர்களை தெரியப்படுத்தினான். ஸ்லோகம் 31. பரலோகஹதம் பூபம் ஸ்ருத்வாதே மந்திரி சத்தமா சம்ஸ்காரம் காரயாமாசோர்கத்வா தத்ர வனாந்திகே. பரலோகஹதம் பூபம் ஸ்ருத்வா தே மந்திரி சத்தமாக சம்ஸ்காரம் காரயாமாசுஹு கத்வா தத்ர வனாந்திகே. மகாராஜாவா இருக்கிற துருவசந்தி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத கேட்டுட்டு மந்திரி பிரமுகர்கள் எல்லாம் வனத்துக்கு போய் அவரோட சம்ஸ்கார கர்மங்களை செஞ்சா. ஸ்லோகம் 32. பரலோக கிரியாம் சர்வாம் வசிஷ்டோ விதிபூர்வகம் காரயாமாச தத்ரைவ பரலோக சுகாவகம். பரலோக கிரியாம் சர்வாம் வசிஷ்டः விதிபூர்வகம் காரயாமாச தத்ர ஏவ பரலோக சுக ஆவகம். பரலோகத்துல சுகம் கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா பரலோக கிரியைகளும் வசிஷ்டன் அங்கேயே விதிபூர்வகம் செய்ய வச்சார். ஸ்லோகம் 33. பிரஜா பிரகிருதயச்சைவ வசிஷ்டஸ்ச மகாமுனி சுதர்சனம் நிருபம் கர்த்தும் மந்திரம் சக்ரு பரஸ்பரம். பிரஜாः பிரகிருதயः च एव वसिष्ठः च महामुनिः சுதர்சனம் நிருபம் கர்த்தும் மந்திரம் சக்ருஹு பரஸ்பரம். அதுக்கப்புறமா பிரஜகளும் மந்திரி முக்கியர்களும் மாமுனியான வசிஷ்டனும் கூடி சுதர்சனனை ராஜாவாக்கிறதுக்கான வேலைகள் சம்பந்தமாயிட்டு பரஸ்பரம் கூடி ஆலோசனை பண்ணினான். ஸ்லோகம் 34. தர்ம பத்னி சுதசாந்தா புருஷஸ்ச சுலக்ஷணா அயம் நிருபாசனார்ஹஸ்ச ஹ்யப்ருவன் மந்திரி சத்தமா. தர்மபத்னி சுதஹ சாந்தஹ புருஷஹ ச சுலக்ஷணஹ அயம் நிருப ஆசன அர்ஹஹ ச ஹி அப்ருவன் மந்திரி சத்தமாக. தர்மபத்னியோட புத்திரனாக்கும், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சௌமிய பாவம் இருக்கிறவனாக்கும், ராஜலட்சணங்கள் எல்லாம் தகஞ்சு இருக்கிறவனாக்கும், இப்படி இருக்கிற இவரு சிம்ஹாசனத்துக்கு அர்ஹனாக்கும் அப்படின்னு மந்திரி சிரேஷ்டர்கள்
சுதர்சனனை சொன்னா. சுதர்சனனாக்குமே ராஜாவோடு மூத்த மனைவியோடு புத்திரன், அதனால தர்மபத்ரி புத்திரனாக்கும். இது துருவசந்தியோடு மூத்த மனைவியோடு புத்திரனாக்கும், அதனால இவனையே ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு சொன்னான். ஸ்லோகம் 35. வசிஷ்டோபி ததைவாஹ யோக்யோயம் நிருபதே சுதா பாலோபி தர்மவான் ராஜா நிருபாசனமிஹார்ஹதி. வசிஷ்டः அபி ததா ஏவ ஆஹ யோக்யः அயம் நிருபதேஹ சுதः பாலः அபி தர்மவான் ராஜா நிருப ஆசனம் இஹ அர்ஹதி. துருவசந்தியோடு இந்த புத்திரன், அதானது மூத்த புத்திரனாயிருக்கிற சுதர்சனன் ராஜாவாகிறதுக்கு யோக்கியனாக்கும். சின்ன குழந்தை அப்படின்னா கொடியும் தர்மிஷ்டனான ராஜா வேணும் ராஜ சிம்ஹாசனத்துல உட்காரத்துக்கு அப்படின்னு வசிஷ்டனும் அப்படியே அபிப்பிராயப்பட்டார்.